வெயிட். நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி உங்கள் ஃபோனை சார்ஜ் போடுறீங்களா? அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவும் கால் பண்ணி சில டாபிக்ஸை கொடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சேனலை இவ்வளோ கேர் எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய மொபைல்ஸோட ப்ராப்ளம்ஸ்க்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நான் எப்பயும் சொல்கிறது தான், நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருக்குது. நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ விஷயத்துக்கு வரேன். உங்கள் ஃபோன் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதை பற்றி நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சுருக்கமாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனை எப்போ சார்ஜ் கனெக்ட் பண்ணாலும் கணிசமாக ஒரு 20% வந்தால் மட்டுமே கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 80%க்கு மேலே தான் டிஸ்கனெக்ட் பண்ணணும். அப்பப்போ 20%, 30%, 40%ன்னு ஷார்ட் இன்டர்வலில் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் சார்ஜிங் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனோட பேட்டரி கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி தயவு செஞ்சு ஒரிஜினல் சார்ஜர் அண்ட் கேபிளை யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இருக்கிற லோ குவாலிட்டி சார்ஜர் அண்ட் கேபிள்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு விலை அதிகமாக தெரிஞ்சதுன்னா அந்தந்த பிராண்ட்லேயே கம்பேட்டபிள் சார்ஜர்ஸ் அண்ட் கேபிள்ஸை அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயிலை நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா என்ன பண்ணக்கூடாதுன்றதை பற்றி சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் ஃபோனை சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டே யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் ஃபோனோட சார்ஜர், பேட்டரி, சார்ஜிங் சர்க்யூட், நெட்வொர்க் சர்க்யூட், டிஸ்சார்ஜிங் சர்க்யூட், டிஸ்பிளே இவ்வளவும் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து ரொம்ப லோடு எடுத்து அந்த ஃபோனை உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கிது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. கடைசியாக ரொம்ப முக்கியமானது, உங்கள் ஃபோன் பேட்டரி நீங்கள் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிற பேட்டரிஸை சேஞ்ச் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் ஒரிஜினல் பேட்டரின்னு சொல்லிட்டு லோக்கல் பேட்டரிஸை ஃபேக் பண்ணியும் மாற்றி கொடுக்குறாங்க. அதுலேயும் ஜாக்கிரதையாக இருங்க. இதை பற்றின டீட்டெயில் வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். கீழே லிங்க்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்கள் ஃபோனை ஒரு சர்வீஸ் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு நல்ல ட்ரஸ்டபிளான எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பர்ட் கிட்ட எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்கள் ஃபோனுக்கும் சேஃப்டி, உங்கள் பர்ஸ்க்கும் சேஃப்டி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை மாதிரியே ஃபோனை ரொம்ப ப்ரீஷியஸ்ன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.